விராச்சலை மெய்யப்பட்டி சாரி 2 ஓவர் மேட்ச் முடிஞ்சு நம்ம வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. 2 ஓவருக்கு 16 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ சாரி ஃபஸ்ட்டு 2 ஓவர் எடுக்கல. 3rd ஓவர் பட சந்துரு ஃபஸ்ட்டு பாலை கட் பண்ணிட்டு போயிருக்காரு. அங்கே ஃபீல்டர் மிஸ்ஃபீல்டு பண்ணியிருக்காங்க. பவுண்டரிக்கான சான்ஸான்னு பார்த்தா இன்னொரு ஃபீல்டர் பின்னாடியே விரட்டி போனார். ஆனால் ஸ்டாப் பண்ண முடியல. ஃபஸ்ட்டு பால்லே சூப்பராக ஒரு கட்டில் பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு பேட்ஸ்மேன். செகண்ட் ஒன் இப்போ சைக்கிள் மார்ட்டின் இந்த மாதிரி ஆஃப் டு ஏக்கர் சூப்பராக போட்டிருக்காரு. ரன் அவுட்டாக மாற்றினாரு சந்தோஷ். விக்கெட். நெக்ஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேனா ஸ்ரீ உல்டாசான பால திருப்பி விட்டுருக்காரு. அந்த ஃபீல்டரை தான்னா கண்டிப்பாக பவுண்டரி தான் இருக்கும். இந்த ஓவரில் இதே லீஜனில் வர 2வது பவுண்டரி இந்த மாதிரி ஸ்ரீ பேட்டில் இருந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் அகைன் உடச்சு போட்ட பால கண்ட்ரோல்டாக ஆட்டு போயிருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருக்காரு. நல்ல ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி போய் தூக்கி விட்டுருக்காரு. அங்கே லாங் ஆப்பில் ஃபீல்டர் பாலுக்கு போயிடறான்னு பார்த்தா செந்தமிழ் விரட்டி போனார். அங்கே பவுண்டரியா ரேண்டம் பேர் செட் பண்ணி சொல்லுவாங்க. 2 ரன் ஓட்டாங்க. 3வது ரன்னுக்கான ட்ரை கண்டிப்பாக இருக்கும். ஓட்டாங்க 3 ரன். அங்கே அடுத்த ரன்னுக்கான ட்ரை ரன் அவுட்டாக மாற்றிருக்காங்களா. அம்பேஸ் கால் என்ன சொல்கிறாரு மாமுண்டி விக்கெட் சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப டயர்ட் ஆகிட்டார். இந்த பேட்ஸ்மேன் ஓடவே முடியாமல் ஓட்டாங்க. ஒரு ரிஸ்கி ரன். நெக்ஸ்ட் ஒன் நம்ம ரைஸ் ஊற்றி திரும்பி தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருக்காரு. ரெடியாக இருக்கணும். இல்லைனா பவுண்டரிக்கான சான்ஸ் பார்த்தா நல்லா ஸ்டாப் பண்ணிட்டார் ஃபீல்டர். நல்ல த்ரோவையும் தெளிவாக அடிச்சிருக்காரு. ஓவருக்கு 29 ரன் அடிச்சிருக்காங்க விராச்சிலை. ஓவருக்கு 29. ஃபர்ஸ்ட் பாலே சூப்பராக ஆனார். மறுகி போய் அங்கே சந்துருவை தாண்டி போயிடுச்சு. ஒரு 6 சூப்பராக ஆனார். ஃபுல்லாக ஒயிட் கோட்டில் போயிட்டு ஓவருக்கு 29 ரன் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு 6 பதிவு பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி பாயிண்ட் ஃபீல்டர் ரெடியாக இருக்கணும். சூப்பராக போயிட்டாரு. நிற்க வச்சு மாறுறதுக்கான ட்ரை. சக்கரை பேசி விக்கெட்டாக இருக்காரு. 3rd ஒன் இந்த முறை தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. அனதர் ஒன் 6 சூப்பராக பதிவு பண்ணியிருக்காரு. அந்த கம்புலேயே போய் தெளிவாக அடிச்சிருக்கு. இந்த ஓவரில் பதிவு பண்ணுற 2வது 6 இந்த பேட்ஸ்மேன். நெக்ஸ்ட் ஒன் அகைன் மறுகி போனார். இந்த முறை கனெக்ட் பண்ணியிருக்காரு. அங்கே ஃபீல்டர் சந்துரு இருக்காரு. 2 ரன்னுக்கான ட்ரை கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிற்க வச்சு மாற ட்ரை பண்ணுவாங்க. அங்கே ரன் அவுட்டுக்கான சான்ஸான்னு பார்த்தா கீப்பர் பிடிச்சி அடிக்கலை. ஸோ 1 ரன்னா 2 ரன்னாக மாற்றிட்டாங்க. அகைன் தீபன் மறுகி போனார். இந்த முறை உடம்புல தான் பட்டிருக்கோம். கண்டிப்பாக இதையும் நிற்க வச்சாது மாற பார்ப்பாங்க. கீப்பர் ரெடியாக இருக்கணும். இல்லை மாதிரி 2 ரன்னுக்கான ட்ரைன்னு பார்த்தா தெளிவாகவே ஓட்டாங்க. 2 ரன். ஸோ பேக் டு பேக் 2 பாலில் 2 டபுள் ஓடி எடுத்திருக்காங்க. தீபன் ஒரு பக்கம் ரெஸ்பான்சிபிளாக மேட்சை எடுத்துகிட்டு போய்க்கிருக்காரு. ரொம்ப டயர்ட் ஆகிட்டாரு. லாஸ்ட் 1 மோர் அகைன் ஒயிட் கோட்டில். இந்த முறை கீப்பரால் சாப்பிடணும்ல. பேக்கப் ஃபீல்டர் பாலோட வேகத்தை கம்மி பண்ணார். இது கண்டிப்பாக 2 ரன்னுக்கான ட்ரைன்னு பார்த்தா அங்கே பிடிக்கல. ஸோ ஓட்டாங்க 2 ரன். கண்டினியூஸாக 3 டபுள் ஓடி எடுத்துருக்காங்க. ஸோ நான் சைக்கிளில் இந்த பேட்ஸ்மேனும் சூப்பராக ஓடி இருக்காங்க. நீ பேட்ஸ்மேனாக வந்து ஓவருக்கு 48 ரன் அடிச்சிருக்காங்க. விராச்சிலை 49 ரன் டார்கெட் ஃப்ரம் மெய்யப்பட்டி. ஸோ கண்டிப்பாக மேட்ச் பரபரப்பாக போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய டார்கெட்டை தான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க விராச்சிலை. ஸோ நல்ல பவுலிங் லைனப் வச்சுருக்காங்க. அதே மாதிரி போன இயர் இதே கிரவுண்டில் நடந்த மேட்ச்சில் ப்ரைஸை செக்யூர் பண்ண ஒரு டீம் தான் மெய்யப்பட்டி. இந்த மாதிரி நிறைய த்ரில்லிங்கான மேட்சஸ் வின் பண்ணி ப்ரைஸ் குவாலிஃபைட் ஆனாங்க. ஸோ இந்த மேட்ச் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸ்ட்ரைக்கில் சந்துரு, நான் சைக்கிளில் சண்முகம். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் சமனைஸ். ஃபர்ஸ்ட் பாலே பெரிய ஷாட்டுக்கான ட்ரை குறுக்க கொடுத்தாரு. அங்கே ஃபீல்டரை தெளிவாக நிற்க வச்சிருக்காங்க. ஸ்கொயர் லெக் ஃபீல்டர் நல்ல த்ரோ தெளிவாக அடிச்சிருக்காரு. ஒரு ரன். அந்த சண்முகம் இப்போ ஸ்ட்ரைக்கில் பிகைண்ட் த ஸ்டம்புக்கு போனார். ஸ்டாம்ப்லேயே போட்டிருக்காரு. செகண்ட் பாலில் ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்துருக்காரு சமனஸ் அவரோட 3வது பந்து. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா சந்தோஷ் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் ஸ்ரீ பக்கத்தில் தான் போணுச்சு. பாலோட வேகத்தை கம்மி பண்ணி விட்டார். பின்னாடியே அவரே போய் பாலை கலெக்ட் பண்ண குயிக்கராக விட்டாங்க. 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு. லாங் ஆனில் அங்கே ஃபீல்டர் கேட்சை பிடிச்சா மொமெண்டம் சேஞ்ச் ஆகும்னு சொல்லும்போது நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. முதல்ல ஒரு முக்கியமான 2 பேட்ஸ்மேனோட விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு சமனஸ். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா அப்பு ஃபர்ஸ்ட் பாலே சுற்றிக்கு திரும்பி தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. அங்கே கிளியர் பண்ணியிருக்கான்னு பார்த்தா ஆடியன்ஸ் பக்கம் தான் போயிருக்கு. ஃபர்ஸ்ட் பாலே சுற்றிக்கு திரும்பி அலட்சியமாக அடிக்கப்பட்ட 6 அப்பு பேட்டில் இருந்து ஒரு அப்பு இருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் அகைன் சுவிட்ச் இந்த முறை ஸ்டாம்ப்லேயே போட்டிருக்காரு. கம்பேக்கிங் ஆன் பால் பள்ளிக்கு பள்ளி பந்தா இருந்திருக்கு. சமனஸ் கையில் இருந்து 6 அடித்த பேட்ஸ்மேன் அடுத்த பால்லே ஆட்டம் இழந்து வெளில 9 ரன் அடிச்சிருக்காங்க. 3 விக்கெட்டை இழந்து மெய்யப்பட்டி. 2வது ஓவர் பட பாலா ஃபர்ஸ்ட் ஓவர் 9 ரன் போயிருக்கு. ரிமைன் இருக்க 3 ஓவருக்கு 40. ஃபர்ஸ்ட் பாலே அகைன் ஒரு சுவிட்ச் ஹிட். கடைசியாக 3 பந்து சுவிட்ச் ஹிட் ட்ரை பண்ணியிருக்காங்க மெய்யப்பட்டி. சுவிட்ச் ஹிட் விண்டு ஃபேவராக இருக்குது. ஸோ அந்த காரணமாக தான் பேட்ஸ்மேன் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எதிர்த்து அடிச்சிருக்காரு. கேப்பில் போகும். கேட்சை பிடிக்க முடியாது. அங்கே பவுண்டரியை ஸ்டாப் பண்ணல விட்டாங்க. பாலுக்கு போய் மிஸ்ஃபீல்டில் ஒரு பவுண்டரி. இந்த முறை போட்டு போனார். அங்கே கண்டிப்பாக 2 ரன்னுக்கான ட்ரையான்னு பார்த்தா ஃபீல்டர் வந்துட்டார் பாலுக்கு.
நம்ம கட் பண்ணியிருக்காரு, தெளிவாக கேப்பில் பிளேஸ் பண்ணாரு. பவுண்டரிக்கான சான்ஸாக 2 ஃபீல்டருக்கு நடுவில் போட்டி நடந்துச்சு. ஸ்டாப் பண்ணிட்டாரு, 2 ரன் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஒரு லோ புல் டஸான பால் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க. அந்த ஃபீல்டர் தானே 2 ரன்னுக்கான ரைட் சொல்லும்போது ஸ்டாப் பண்ணிட்டாரு, வேகத்தை கம்மி பண்ணிட்டாரு. அதன் காரணமாக ஒரு ரன்னோட ஸ்டாப் ஆயிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் சுவிட்ச் ஃபீல்டர் வைக்கல, ஃபுல் டஸான பாலை போட்டிருக்காரு. அங்கே சமனே பாலுக்கு போயிடறாருன்னு பார்த்தா நல்ல டேக்கர், நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. விக்கெட். 2 ஓவருக்கு 17 ரன் அடிச்சிருக்காங்க. ரிமைனிங் இருக்க 2 ஓவருக்கு 32 அடிக்கணும். ஃபர்ஸ்ட் பால் ஒரு டாட் பாலோட பதிவு பண்ணியிருக்காரு. இந்த முறை கவர்ஸ்ல அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் இல்லை, அங்கே ஃபீல்டர் விரட்டி போயிருக்காரு. பால் ஸ்டாப் பண்ணிட்டாரான்னு பார்த்தா பவுண்டரி போகலன்னு நினைக்கிறேன். நல்ல ஃபீலிங். இந்த பால் 2 ரன். ஃபுல்லாக மறுகி போயின்னு ஏந்தி விட்டுருக்காரு. அங்கே கேப்பில் போயிருக்கு. இப்போ தான் அந்த ஃபீல்டரை எடுத்து கவர்ஸில் வச்சாங்க. ஸோ அதை பார்த்து தெளிவாக ஆடிருக்காரு பேட்ஸ்மேன். 2 ரன். போன பால் ஒரு ஒயிட். இந்த முறை அடிச்சிருக்காரு, சைட் டு சைட் போயிருக்கு. அங்கே லாங் ஆன் ஃபீல்டர், நல்லா ஸ்டாப் போடுறேன். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டஸான பால் பேட்டில் நிற்க இருந்துச்சு. பவுண்டரி கண்டிப்பாக போகும்னு நினைக்கிறேன். எஸ், பவுண்டரி, லக்கி பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை புள்ளி பந்து தெளிவாக போட்டிருக்காரு. டாட் பாலோட இந்த ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காரு தீபன். 27 ரன் அடிச்சிருக்காங்க. ரிமைனிங் இருக்க 6 பாலுக்கு 22. 6 பந்த போல பிரவீன் ஃபர்ஸ்ட் பால் ஒரு வைடு பேருக்கு, ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால். இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி போய் ஃபுல் டாஸாக வாங்கியிருக்காரு. அங்கே ஃபீல்டர் பாலுக்கு வந்துடுறாருன்னு பார்த்தா முன்னாடியே நின்ட்டாரு. ஒரு தேர்ட் ஒன் இந்த மாதிரி சைட் டு சைட் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் கேட்சுக்கு ட்ரை பண்ணி பார்த்துருக்காரு. எக்ஸலண்டான ஒரு எஃபர்ட், சூப்பரான ஒரு கேட்சை பிடிச்சிருக்காரு. ஃபீல்டர் கேட்சுக்கு ட்ரை பண்ணி பார்த்துருக்காரு. எக்ஸலண்டான ஒரு எஃபர்ட். கேட்சை பிடிச்ச ஃபீல்டர் நேம் பாலா, சூப்பரான ஒரு கேட்சை பிடிச்சிருந்தாரு. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸான பால் மிஸ் பண்ணிட்டார் பேட்ஸ்மேன். விக்கெட். நெக்ஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் விரட்டி ஆட பார்த்தாரு. கேப்பில் போகும்னு நினைக்கிறேன். அங்கே ஃபீல்டர் தீபன் வந்தார், நல்ல டேக்கர், நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. டோர்னமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் ஆர்டி விக்கெட்டை பதிவு பண்ணுறாரு பிரவீன்.